ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ. எஸ், ரியலி டிசப்பாயிண்டட்ங்க. ஸோ யுவராஜ் சிங் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு, ட்விட் பண்ணியிருக்காரு ரிகார்டிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணதை பற்றி. பட் ஸ்டில் என்னன்னா அதில் நம்ம விராட் கோலியே மிஸ் பண்ணியிருக்காரு. எஸ், இது தெரியாமல் பண்ணாரா தெரிஞ்சு பண்ணாரான்ட்டு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி மேபி சம்திங் ஃபிஷ் கோயிங் ஆன். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போயிருக்கலாம். மேபி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், தெரியலங்க. எஸ், நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த கமெண்ட்டில். அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன்சி பை ஹிட்மேன் ரோஹித்னு போட்டிருப்பாரு. அண்ட் தென் வென் இட் கம் டு ஐசிசி ஒயிட் பால் டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேம்ஸ் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சுப்மன் கில், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் பவுலிங் யூனிட்டை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. ஜடேஜா, குல்தீப், அக்ஷர், வருண், எம்டி ஷமி, ஈவன் ஷமியும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எல்லாம் ஓகே, பட் விராட் கோலியை மென்ஷன் பண்ணல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி எப்படி வந்தார் எனக்கு தெரியல. ஸோ எக்கனாமி வைஸ் பார்த்தா முகமது ஷமியும் ஃபைனல்ஸில் பேடாக தான் போட்டாருன்னும் போது எப்படி ஷமி வந்தாருன்னு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சம்திங் ஃபிஷ் கோயிங் ஆன். ஏன்னா விராட் கோலின்ற ஒரு நேமு, ஒரு பிராண்ட். ஸோ அந்த நேமை மறக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரோஹித் சர்மா சொல்லியிருக்காருன்னா அடுத்த செகண்டே அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது விராட் கோலி தான் வந்திருக்கும் ட்வீட் பண்ணும்போது. ஸோ மேபி ஏதாவது பர்சனல் இஷ்யூனால அவர் தவிர்த்திருக்காரு. பட் ஸ்டில் ஈ ஷுட் ஹவ் ரெஸ்பெக்டட் விராட் கோலி என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், விராட் கோலி இல்லைனா ஐசிசி ட்ராஃபீஸ் இல்லை, ரோஹித் சர்மா இல்லைனா ஐசிசி ட்ராஃபீஸ் இல்லை. எந்த அளவுக்கு ரோஹித் சர்மாவுக்கு பங்கு இருக்கோ வின்னிங்க்கு, அதே அளவுக்கு விராட் கோலிக்கும் பங்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆஸ் அ ரோஹித் ஃபேனாக சொல்கிறேன், விராட் கோலிக்கு அந்த அளவு பங்கு இருக்குது. எஸ், செமிஃபைனல்ஸ் கோலி அடிக்கலைன்னா நம்ம திணறி இருந்திருப்போம். அந்த 80 ரன் கோலி அடித்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் T20 வேர்ல்டு கப்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், கோலி என்ன தான் எல்லா மேட்சஸில் அடிக்கலனாலும் ஃபைனல்ஸில் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த க்ரூஷுவல் 50 நம்ம ஜெயிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது ஈ ஷுட் ஹவ் ரெஸ்பெக்டட் விராட் கோலி. என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், see you next video.